ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டானது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஒரு மாதமும் 23 தேதி போல் மத்தியானம் 3 மணிக்கு அப்டேட் கொடுத்து ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் மாதத்துக்கு மார்ச் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரீ தான் இது. ஒரு லாகின்ல மெயின் பில்கிரிம் ப்ளஸ் அட்டெண்டரோடு நம்ம சேர்த்து புக் பண்ணிக்கலாம். அட்டெண்டர் தேவைப்பட்டால் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஒரு மாதமும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இந்த வீடியோவில் நம்ம புக்கிங் ப்ராசஸ் பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஒன் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி. ஏஜ் ரொம்ப முக்கியம். இதுக்கு சீனியர் சிட்டிசன்னா 65 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி. கூட ஒருத்தர் தேவைப்பட்டால் அட்டெண்டராக புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகலாம். அவங்க ஏஜ் லிமிட் 50 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். 50 வயசுக்கு கீழே இருந்துட்டு 50ன்னு போட்டெல்லாம் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஷியோராக விடமாட்டாங்க. ஆதார் ஃபஸ்ட்டு ஸ்ரீவாரி சேவா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால் சீனியர் சிட்டிசனுக்கு ஏஜு அட்டெண்டருக்கும் சேர்த்து பார்ப்பாங்க. அடுத்து சீனியர் சிட்டிசனோட பேர பசங்களை நான் இந்த தடவை தர்ஷனத்துக்கு போகிறப்போ அனுமதிக்கலை. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரி. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த கார்டு ஷியோராக வச்சுருக்கணும். ஏஜ் லிமிட் கிடையாது. அட்டெண்டர் தேவைன்னா நம்ம புக் பண்ணி அழைச்சிட்டு போகலாம். நமக்கு பிறந்த 12 வயசுக்கு கீழே குழந்தை இருந்தால் அழைச்சிட்டு போகலாம். அண்டு புக்கிங் அப்போது டிசபிள்டு கேட்டகரி சூஸ் பண்ணி புக் பண்ணுறப்போ என்ன டிசபிலிட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அதுவும் மென்ஷன் பண்ணணும். அலாங் வித் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பில்கிரிம் இன்ஃபர்மேஷன். தர்ஷனத்துக்கு போகிறப்போ செக் பண்ணுவாங்க. அந்த கார்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, தர்ஷன் டிக்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஆதார் கார்டு பார்ப்பாங்க. அதற்கடுத்து ஸ்கேன் பண்ணி உள்ளே போனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரி டிஓடிஸை ஃபஸ்ட்டு கேலரியில் செப்பரேட்டாக உட்கார வைப்பாங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டு அனுமதிப்பாங்க. கோயில் உள்ள வீல் சேர் அலோட் கிடையாது. நம்ம சூப்பர்வைசர் கிட்ட சொன்னால் இன்கேஸ் சப்போர்ட்டோட தான் நம்ம மூவ் பண்ண முடியும்னா நம்மளை தூக்கி சேஃபாக சுவாமி தரிசனம் பார்க்க வச்சு மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து விடுவாங்க. அடுத்து மெடிக்கல் கேஸ் கேட்டகரி. டிடிடியில் ஒரு சில மெடிக்கல் கேஸஸ் சொல்லியிருக்கிறாங்க. லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி, ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி, கேன்சர் பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தது. அவங்கள திருப்பதி கழிச்சிட்டு போகிறதுக்காக அவங்கள மெயின் பில்கிரிமாக போட்டு நான் எனக்கு அட்டெண்டராக போட்டு புக் பண்ணிட்டேன். மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ என்ன இஷ்யூன்னு டிடிடியில் சொல்லியிருக்கிறதுல நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து அக்கம்பெனி தேவையா இல்லையாங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏஜ் பார்க்க மாட்டாங்க. 12 வயசுக்கு கீழே நமக்கு குழந்தைங்க இருந்தால் அழைச்சிட்டு போகலாம். அட்டெண்டர் தேவைன்னா அவங்களுக்கும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும். தர்ஷனத்துக்கு போகிறப்போ தர்ஷன் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட், ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் ஹார்ட்டோ இல்லை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கேன்சர் பேஷண்ட்டு அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் ஷியோராக ஃபைல் இருக்கும், அது வச்சுக்கோங்க. இல்லை லேட்டஸ்ட்டாக டாக்டர்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. டயாலிசிஸ்னால் நோட் போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஷியோராக செக் பண்ணுவாங்க. புக்கிங் ஃப்ரீ தான். புக் பண்ணுறப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதை புக்கிங்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அட்டெண்டரோடு சேர்த்து புக் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும்ல, அதை உங்களோடதும் உங்கள் அட்டெண்டரோடதும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கலேஜ் பண்ண தெரியும்னா சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி அதை 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்துக்கோங்க. ஆன்லைன்லேயே நம்ம ரீசைஸ் செய்துக்கலாம் ஈஸியாக. கம்ப்ரஸ் இமேஜ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். இல்லை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு மொபைலெல்லாம் எடிட் ஆப்ஷன் போனால் பர்சன்டேஜ் இருக்கும் ரீசைஸ்ன்னு போட்டு. அதில் 100%க்கு கம்மியாக நீங்கள் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் சூஸ் பண்ணி ரீசைஸ் செய்துக்கோங்க. 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து
ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறப்போ அந்த பிக்சர் கரெக்டாக தெரிஞ்சிடும், நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் எந்த கேட்டகரியில் புக் பண்ணாலும் அது நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம், அந்த டாக்குமெண்ட் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். தரிசனத்துக்கு போகிறப்போ சீனியர் சிட்டிசன் கேட்டகரினா ஆதார் கேட்பாங்க, மெடிக்கல் கேஸ் கேட்டகரினா டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரினா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டு கேட்பாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டெண்டரோடு சேர்த்து புக் பண்ணிங்கன்னா சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்காமடேஷன் அட்டெண்டரோடு சேர்த்து புக் பண்ணுறப்ப தான் எனேபிள் ஆகும். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் எந்த மாதத்துக்கு நம்ம தர்ஷன் போட்டிருக்கோமோ அந்த மாதத்துக்கு அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக 24 தேதி போல் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக கோட்டாலாம் கிடையாது. பொதுவாக எல்லா தர்ஷன் டிக்கெட்டுக்கும் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம அட்டெண்டரோடு புக் பண்ணியிருந்தா ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். நான் ரூம் அப்படி புக் பண்ணலை, தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுற திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸில் முதல் நாள் ரூம் போட்டுட்டு மறுநாள் ப்ரைவேட் மட்டில் ரூம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எலிஜிபிள் கிடையாது. பர்சனலாக நானும் சரி என் ஹஸ்பண்டும் கூட வந்தாங்க, அவங்களும் எலிஜிபிள் கிடையாது, 30 டேஸ் கேப் இல்லையா, அதனால் வெயிட்டிங் ஹாலே நம்ம பேக் மொபைல் டெபாசிட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, தயிர் சாதம் கொடுத்தாங்க, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, அங்கேயே நம்ம செப்பல் விட்டுக்கலாம். இந்த கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் வெயிட்டிங் ஹால் இருக்குது, தெற்கு மாட வீதியில். பேட்ரி காரில் வரணும் அப்படின்னா ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோபுரம் வரைக்கும் பேட்ரி கார் வந்துடும். பேக் சைடில் மியூசியம்லேருந்து நீங்கள் பேட்ரி காரில் வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துடலாம். காரில் வரீங்க அப்படின்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் WQ4 கேட்டில் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம பேட்ரி காரில் வந்துடலாம். அட்டெண்டரோட பேட்ரி காரில் அழைச்சிட்டு வருவாங்க. டிக்கெட் இருக்கான்னு கேட்குறாங்க. அண்ட் இதுதான் வெயிட்டிங் ஹால். 1 மணிக்கு மத்தியானம் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணுறப்போ 1:15 ஆகிடுச்சு. 2:30 மணி வரைக்கும் கூட அனுமதிப்பாங்க. இருந்தாலும் நம்ம டைம் படி போகிறது நல்லது. ஃபஸ்ட்டு சீனியர் சேவாக்ஸ் என்னோடய ஆதார், அவங்களோட ஆதார் செக் பண்ணாங்க, மெயின் பில்கிரிமோட ஆதார். அடுத்து சூப்பர்வைசர் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணாங்க. அகெயின் ஆதாரையும் செக் பண்ணாங்க. அதற்கு அடுத்து டிக்கெட் ஸ்கேன் முடிச்சுட்டு மொபைல் மட்டும் டெபாசிட் பண்ணிட்டேன் என் பேரில். அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தது, சின்ன பேக் தான், அது கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, தயிர் சாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறப்போ கரெக்டாக 3 மணி போல் நாங்கள் செகண்ட் ஹாலில் உட்காந்துருந்தோம். அதாவது கேலரியாக உட்காரைப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியை ஃபஸ்ட்டு கேலரியில் உட்காரைக்கிறாங்க. அடுத்து நம்ம சீனியர் சிட்டிசன் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்கள வர்றதை பொறுத்து ஒரு கேலரியாக உட்காரைக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஹால் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த செகண்ட் ஹாலில் தான் உட்காந்துருந்தோம். ஃப்ரண்ட்டில் 2:50 எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வழியாக தான் நம்ம போகணும், கோபுரம் வழியாக வரோம் அப்படின்னா. மியூசியம் வழியாக வந்தோம்னா பேட்ரி காரில் இப்போ ரைட் சைடு வழியாக நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து மியூசியம் ஆப்போசிட்டில் இருக்கிற WQ4 கேட் வழியாக வர வழி. ஸோ இதுதான் வெயிட்டிங் ஹால். வெளியில் செப்பல் விட்டுக்கலாம். நாங்கள் செப்பல் வந்து மட்டிலே விட்டுட்டோம். பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. 3 மணிக்கு கரெக்டாக அலோவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஹாலில் இருக்கிறவங்க போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, திருமலை நம்பி சன்னதி க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களை வெயிட் பண்ணி அனுமதித்தாங்க. மகாத்வாரத்துக்கிட்ட போகிறப்போ 3:29 ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்கள, அதாவது சப்போர்ட்டோடு இருக்கிறவங்கள தூக்கி கொண்டு போய் தர்ஷன் பார்க்க வச்சாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் அந்த புக் பண்ண 3 கேட்டகரியில் புக் பண்ணவங்களும் இருந்தாங்க. கை குழந்தைங்களை வச்சுருந்தவங்களும் கூட இருந்தாங்க கொஞ்சம் பேர். அண்டு மகாத்வாரம் தாண்டி கோயில் உள்ளே போகிறப்போ பங்காரு வாக்லியில் மிடில் க்யூவில் தான் போனோம். தள்ளி விடலை, ஓரளவுக்கு பொறுமையாக பார்க்க முடிஞ்சது. அதிலே ரொம்ப வயசானவங்க முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் ஒரு செகண்ட் நின்று பார்க்க வைக்கிறாங்க, அது பார்த்தேன். அடுத்து அப்படியே வெளியில் வந்தோன்னே வரதராஜ பெருமாள் தீர்த்தம் சடாரி கொடுக்குற இடம் கூட ஃப்ரீயாக இருந்தது. தீர்த்தம் கொடுத்தாங்க, ஸ்ரீ சடாரி சாதிக்கல. பிரகாரம் சுற்றி வெளியில் வர்றப்போ பொது பக்தர்களும் ஜாயின் ஆகிட்டாங்க. பின்னாடி அவங்களும் வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியில் வர்றப்போ கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு 3:45 போல். என் பேரில் நான் மொபைல் டெபாசிட் பண்ணியிருந்ததுனால தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே லட்டு கவுண்டர் வழியாக அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டேன். ஏன்னா திருமலை நம்பி சன்னதி 300 ரூபாய் தரிசனத்துக்கெல்லாம் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் டெபாசிட் பண்ணியிருந்தால் அதை வந்து எடுத்துடணும். ஏன்னா 4:30 மணிக்கு அந்த ஹால் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால்
அதற்கப்புறம் நம்ம லட்டு வாங்க போகலாம். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்லேயும் போயிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட லட்டு வாங்குறதுக்கு சொல்லிட்டோம். அகெயின் இதே வழியாக மட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷனம் ஃப்ரீ தர்ஷனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. நாங்கள் தர்ஷன் போயிருந்த அன்றைக்கி பேர பசங்களை விடலை. அண்ட் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து இதில் அலோவ் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்கிறீங்க 70-80 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா பயோமெட்ரிக்கில் தான் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். ஆதார் கார்டு, தர்ஷன் டிக்கெட், டோக்கன் வச்சுருந்தாலும் சரி, கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன். ஆனால் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஷியோராக. அண்டு 70-75 வயசுக்கு மேலே இருக்கீங்க, முடியாது அப்படின்னா நடக்கிறதுக்கு பயோமெட்ரிக் கேட்டில் தான் நீங்கள் போய் கேட்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் கூட கவர்மெண்ட் அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா, இப்போ நம்மளை பார்த்தாலே தெரியும் ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருக்கும், ஆனாலும் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க. பட் அவர் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போய் கேட்டுட்டோங்க அப்படின்னாரு. ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரி, அவங்க பிளைண்டு, அது ஏதோ ஒரு ஆஃபீஸ் சொன்னார், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அங்கே போய் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ட்டாரு. இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நம்ம தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இதற்குண்டான டிக்கெட் புக் பண்ணிக்கணும். அட்டெண்டர் நம்ம அழைச்சிட்டு போகணும், தேவைன்னா அழைச்சிட்டு போகலாம், ஆப்ஷனல் தான். அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்ரீவாரி சேவாக்ஸ் இருப்பாங்க, லேடிஸ்க்கு லேடிஸும் ஜென்ஸுக்கு ஜென்ஸும். அப்படி தேவை அட்டெண்டர் நம்ம புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகிறோன்னா ஆன்லைன்லேயே அவங்களுக்கும் சேர்த்து புக் பண்ணிக்கணும். புக்கிங் அப்போது சீக்கிரமாகவே இந்த டிக்கெட் தீர்ந்து போயிடும். 7 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ஒரு நாளைக்கு 1000 கோட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதெல்லாம் ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. ஸோ தட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணுன்னா, ஒரு மொபைல் நம்பருக்கு இன்னொரு மொபைல் நம்பர் வேறு மொபைலில் லாகின் செய்து ட்ரை பண்ணலாம், ஆர் லேப்டாப்பில் ட்ரை பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மொபைல் நம்பரில். ஸ்பீடு, ஃபோனோட ஸ்பீடு, இன்டர்நெட்டோட ஸ்பீடும் அந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது இந்த தர்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸ், தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓட சேர்த்து மற்ற கோயில்கள் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் கொடுக்கறது கிடையாது. ஃப்ரீ தான் இந்த டிக்கெட். மத்தியானம் 3 மணிக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. தேங்க்யூ.